கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தை நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்துள்ளோம். அதிகால வேளையிலே அபிஷேகம் பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். இந்த நாளிலும் பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 மற்றும் 7 ஆகிய வசனங்களிலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள செய்தியில நிறைய அர்த்தம் இருக்கு. நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நிறைய குடும்பம் காலவேளையில ஜெபிக்கிற குடும்பம் தான். ஆனா இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா கவலை. வெளியில தெரியாது, ஆனா இருதயத்துக்குள்ள ஒரு கவலை. ஆனால் வேதம் சொல்லுறது ஒன்றுக்கும் கவலைப்படாமல். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ உங்க எல்லாருடைய இதயத்துக்குள்ளுமே தேவ சமாதானம் வந்துடும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அவங்க இதயத்துக்குள்ள தேவ சமாதானம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டால், வசனத்தின் மேல ஒரு விசுவாசம் இருக்காது. சில குடும்பத்துல ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அடுத்த ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கேட்டா மனுஷன்ட்ட போய் அதே கதையை போய் அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்தாப்புல சொந்தக்காரன்ட்ட போன் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்தாப்புல பாஸ்டர்ட்ட போன் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. தேவனுடைய சமூகத்திலே அதிகால வேளையிலே எந்த காரியத்துக்காக கவலையோடு நம்ம இருக்கிறோமோ அந்த காரியத்தை ஏன்னா இதயத்துக்குள்ள கவலை இருக்கிறது வெளியே தெரியாது. சில குடும்பத்துல தான்ப்பா கவலை இருக்கும், சில குடும்பத்துல கவலையே இருக்காது. என்னானாலும் பார்த்துக்கலாம், அப்படி ஒரு குரூப் இருக்குது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். இப்ப அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஆனா சில குடும்பங்கள் காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே கொஞ்சம் கவலை எல்லாம் உள்ள இருக்கும். அது ஒரு ஓரமா இருக்கும். அந்த கவலையே முதல்ல தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு சொல்லிருங்க. ஒருவேளை வியாபாரத்துல ரொம்ப கம்மியா இருக்கலாம், வியாபாரம் கம்மியா இருக்கலாம், கடன் பிரச்சனை அதிகமா இருக்கலாம், இல்ல வேலை செய்யற இடத்துல பக்கத்துல கூட இருக்கிற நபர் இல்ல கூட இருக்கிறவங்க தொந்தரவு பண்ணிட்டே இருக்கலாம், தேவையில்லாத காரியங்களா இருக்கலாம். வேலைக்கு போற இடத்துல போகும்போது வரும்போது சில குடும்பத்துல பிரச்சனையா இருக்கும். சில குடும்பத்துல வீட்டுக்குள்ளதான் பிரச்சனையா இருக்கும். சில குடும்பத்துல சொந்தக்காரங்க தான் பிரச்சனையா இருக்கும். சில குடும்பத்துல கடன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையா இருக்கும். வியாதியில இருப்பாங்க, படுத்த படுக்கையில இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் உடஞ்சிடலாம இருக்கும், குடும்பத்துல கணவர் உடஞ்சிடலாம இருக்கும், மனைவி உடஞ்சிடலாம இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, வேற நாட்டுல இருப்பாங்க, தனிமையில இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துல பார்த்தா யாருமே கூட இருக்க மாட்டாங்க, ஒரு அனாதை போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வேற இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற இடத்துல பார்த்தா பல சூழ்நிலை, கூட இருக்கிறவங்க தொந்தரவு தாங்க முடியாது, பக்கத்திலே இருப்பாங்க, ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது பக்கத்து வீடா இருக்கலாம், நிறைய சூழ்நிலை இருக்கு. ஒரு குடும்பம் கவலை ஏன் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கே கவலை வந்தது. கேட்டா ரொம்ப மார்க் எடுக்க சொல்லி கஷ்டப்பட்டு ராத்திரி பகலுமா படிக்கிறாங்க. அந்த மார்க் எடுக்க முடியலன்னு ஆட்டோமேட்டிக்கா கவலை வந்துடுது. சில குடும்பத்துல பிள்ளை எல்லாம் மயங்கியே விழுந்துருது. என்னன்னு கேட்டா படிக்க முடியல. டியூஷன் போய் படிச்சு பார்க்குறாங்க, எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து படிச்சு பார்க்குறாங்க, ஆன்லைன்ல படிச்சு பார்க்குறாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல முடியல, பிள்ளைகளே சோர்ந்துருது, கவலை. குடும்பத்துக்குள்ள 4 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 4 பேருக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இல்லை, வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கவலை உள்ள வருது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே இந்த கவலைங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய்தான் இருக்கு.
சில வீட்டிலலாம் கவலையோட வாழ ஆரம்பிச்சாச்சு. சில குடும்பத்தில் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியாமல் இருக்கும், பையன் வந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பான், இல்லை விக்கிர வழிபாட்டில் இருப்பாங்க, இல்லை மாந்திரியத்தில் கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. சில குடும்பத்தில் ஏன் கவலையா இருக்கு அப்படின்னா, ஒரு காலத்தில் நல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா வளர்ந்துருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த கையில் செல்ஃபோன் வந்துச்சுல்ல, அதில் பல மணி நேரம் மூழ்கி கர்த்தரை விட்டு தள்ளி அப்புறம் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்படியும் சில குடும்பங்கள் இருக்கு. அதனால் ஒரு குடும்பம் ஏன் கவலையில் இருக்கிறாங்க, எதனால் இந்த பிரச்சனை வருது? சில குடும்பத்திலே ஹாஸ்பிட்டலில் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, கிட்னி ஸ்டோக்கில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, பலவிதமான வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த கவலை ஏன் வந்துச்சு? அதில் சில ஜெபகுறிப்புலாம் வரும். வேலைக்காக லஞ்சம் கொடுத்துருப்பாங்க, லஞ்சம் கொடுத்து அந்த வேலை கிடைக்கல. நான் பணம் கொடுத்துருக்கேன், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. நான் உடனே கேட்பேன், பணம் எவ்வளோ கொடுத்தீங்க? லட்சமா? சரி, அது லஞ்சம் தானே? ஆமாம். லஞ்சம் கொடுத்தாங்க என்ன இருக்கும்? பிசாஸ் தான் இருக்கும். இந்த ஜெபம் பரலோகத்துக்குள்ளே போகுமா? கேட்பேன். அந்த கடைசி காலத்தில் எதுக்கெல்லாம் ஜெபம்னு தெரியவே மாட்டுது. லஞ்சம் கொடுத்து வேலை கிடைக்கல, அதுக்கு ஜெபம். இப்போ அந்த அளவுக்கு மோசமான ஒரு எதுவுமே தெரியவே மாட்டுது. ஜெபம்னா என்ன? என் வாழ்க்கையில் நான் தேவ சித்தத்துக்குள்ளே வரணும். அப்பா, தேவ சித்தத்தை விட்டு நான் வழி விளையிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்கள் விருப்பம் செய்யணும்ப்பா, அது எனக்கு கற்றுத்தாங்கப்பா, எஜமானுடைய சித்தத்தை செய்யணும். அவ்வளோதான் நமக்கு வேலை. ஒருவேளை நம்முடைய குடும்பத்துக்குள்ள ஏதாவது காரியம் இருக்கா? என் வீட்டுக்குள்ள இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குப்பா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, நான் தெரியாம கடன் வாங்கிட்டேன்ப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போய் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, நீங்க எனக்கு எச்சரிப்பு கொடுத்தீங்கப்பா, உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கலப்பா, நீங்க என்னை பல முறை சிரிச்சீங்கப்பா, நான் கீழ்படியிலப்பா, என்னை பல முறை கடிந்து கொண்டீங்கப்பா, நான் அதுக்கு கீழ்படியிலப்பா, என் இதயத்துல உணர்த்துனீங்கப்பா, நான் கேட்கலப்பா, அறிவில்லாம நான் நடந்துகிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனோடு ஒரு மனுஷன் பேச ஆரம்பிக்கணும். தேவனோடு பேசுற குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு குடும்பத்திலே இருதயத்துக்குள்ள எப்போ சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தால், தேவனோடு ஒப்புரவாகி தேவனோடு பேசக்கூடிய குடும்பம் தான் சமாதானம் கிடைக்கும். நிறைய குடும்பம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு சில வாழ்க்கைக்குள்ளே அவங்க சந்தோஷம் சொல்லி நினைக்கிறாங்க. இன்னைக்கு சந்தோஷம் மாதிரி தெரியும், ஆனா அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீரா மாத்திரும். சில குடும்பத்துல வாலிப வயசுல விரும்பின ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருவாங்க. யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, அம்மா பேச்சும் கேட்க மாட்டாங்க, அப்பா பேச்சும் கேட்க மாட்டாங்க, யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. நான் விரும்பினதுதான் கரெக்ட், நான் இஷ்டப்பட்டதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீர், கவலை, வேதனை. அந்த வேதனை வந்து துக்கம் துக்கம் துக்கம். என்னன்னு சொல்லி பார்த்தா, யார விரும்பினாங்களோ அவங்க வெறுக்கும் போது இவங்களால தாங்க முடியாது. வாலிப வயசுல ஒன்று சிருஷ்டிக்கிற நினை. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க கர்த்தரை விட்டு வழி விலகும் போது அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை, மனவேதனை, கவலைக்குள்ள போயிருந்தாங்க. நிறைய குடும்பத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியல. எனக்கு ஒரு ஜவுரிப்பு வந்துச்சு, கல்யாணம் எனக்கு முடியல, எனக்கு நைட் ஆனா பயமா இருக்கு அப்படின்னாங்க. எத்தனை வயசுன்னு கேட்டேன். 49 வயசு அப்படின்னாங்க. அவங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. 49 வயசு ஆயிட்டு அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் முடியல, பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. நிறைய குடும்பத்துல கல்யாணம் முடியாமயே வயசாயிருது. நல்ல மாப்பிள்ளை வேணான்றாங்க,
நல்ல பொண்ணை வேணான்ட்டுதாங்க. அப்புறம் பார்த்தா கல்யாணம் முடியாம இருக்கு. சில குடும்பத்திலே பணத்துக்காக கல்யாணம் முடிச்சிருக்காங்க, நகைக்காக கல்யாணம் முடிச்சிருக்காங்க, சொத்துக்காக கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே கவலை, என் வீட்டுக்கு வந்த மருமக சரியில்லையே, ஒரே கவலை. ஏன்னா அவங்க வேற கோட்பாடுல இருப்பாங்க. நிறைய பணம், நிறைய நகை, நிறைய சொத்து வரும்போது எல்லா சகலமும் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற கண்ட்ரோல்ல இருப்பாங்க. குடும்பத்துக்குள்ள அது ஒரு பெரிய கவலையா இருக்கு. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். நிறைய குடும்பத்துல கவலை மட்டுமே, கவலை மட்டுமே. அதுல சில ஜெபக்குறிப்புலாம் வரும். கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே மாமியார் கேட்பாங்க, அப்புறம் பக்கத்து வீட்டுல கேட்பாங்க, அப்புறம் சொந்தக்காரங்க கேட்பாங்க, உனக்கு இன்னும் பிள்ளை இல்லையா? அது அவங்க இதயத்துக்குள்ள நிறைய ஒரு பாரமா மாறி. கவலை, கவலை, கவலை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஐயா எங்க வீட்டுல கவலை இருக்கியா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இப்ப என் வாழ்க்கையில, நான் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் சொல்ல முடியும். ரவிராஜ் சாதாரண ஒரு வேலைக்காரர், ஒரு வியாபாரி, வியாபாரத்துல நஷ்டப்பட்டவன், நடு ரோட்டுக்கு வந்தவன், ஊரை விட்டு போயிட்டேன். இதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். வியாபாரத்துல நஷ்டம், தோல்வி, ஃபெயிலியர் மாடல். கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்து ஒரு நபர். கர்த்தருடைய கிருபையினாலே 40 நாள் பாஸ்டிங் இருக்கும்போது அபிஷேகம் பண்ணி சாவி கொடுத்து ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்தார். மறுபடியும் அபிஷேகம் பண்ணினார், மறுபடியும் அபிஷேகம் பண்ணினார். அதுக்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். ஆனா எனக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்தா ஒவ்வொரு வசனம் வாசிக்கும்போது இவ்வளவு ஆழமா இருக்கு. என் வாழ்க்கையில நான் அப்படி இல்லாம போயிட்டேனே, என்கிட்ட எவ்வளவு குறையா இருக்கு அப்படின்னு இப்படியே உட்கார்ந்து யோசித்துட்டு இருப்பேன். ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போது இந்த வசனத்தை நான் இன்னும் கீழ்படியணுமே, அப்பதானே குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படியே உட்கார்ந்து யோசித்துட்டு இருப்பேன். இன்று எத்தனை குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்க? எத்தனை குடும்பத்துல வேதத்தை தியானிக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் செல்போனு, எப்ப பார்த்தாலும் டிவி, எப்ப பார்த்தாலும் லேப்டாப்பு, எப்ப பார்த்தாலும் டேபு, வேற வேற வெப்சைட்டுக்குள்ள போய் பல மணி நேரம் மூழ்கி போய் கிடக்குறது. அப்புறம் எனக்கு கெட்ட சொப்பனம் வருது, எனக்கு பிரச்சனை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே தேவனை எவ்வளவு நேரம் தேடுறோம், எவ்வளவு நேரம் நம்ம தேவனோடு நடக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு நடந்தார், அதனால எடுத்துக்கொள்ளப்பட்டார். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா ஏனோக்கை போல தேவனோடு நடக்கிற ஒரு குடும்பமா இருக்கணும். நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம், எடுத்துக்கொள்ளப்படணும். அவ்வளவுதான். இங்கே நம்ம சம்பாதிச்சதெல்லாம் இங்கே வச்சுட்டு போயிடணும். பரலோகத்துக்கு தூக்கிட்டுலாம் போக முடியாது. ஒரு 1000 கோடி சொத்து இருக்கு, சரி இருக்கட்டும், அதை பேசாம இங்க வச்சுட்டு போயிடணும். அப்பந்தான் நம்ம ஏனோக்கை போல எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. நம்ம இதயத்துக்குள்ள கவலை, துக்கம் இதெல்லாம் வச்சால் நம்ம எப்படி தேவனோடு நடக்க முடியும்? ஒரு கேள்வி. தேவனோடு நடக்கணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். தேவ சித்தத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். தேவனு சித்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஈஸி தான். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், நம்ம பரிசுத்தமா இருக்கணும், எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணும், எல்லாவற்றைக்காக இடைவிடாமல் ஜெபிக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், நன்மை செய்யணும். இதெல்லாம் தேவனுக்கு பிரியம்தான். சத்தியத்தை அறியணுமா, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணுமா,
அது தேவ சித்தம். ஒரு மனுஷன் தேவ சித்தத்துக்குள்ள வந்தாச்சு அப்படின்னாலே அவன் சத்தியத்தை அறிய ஆரம்பிச்சுவான். ஏன்னா சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். இதெல்லாம் பிதாவின் சித்தம் தானே. அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ சித்தத்துக்குள்ள இருந்தால், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால், இந்த அழிந்து போற உலகத்துள்ள காரியத்தை நம்ம ரொம்ப மைண்ட்ல எடுக்க மாட்டோம். சில குடும்பத்துல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் நல்ல வீடு கட்டணும், நல்ல செட்டில் ஆகணும், நல்லா இருக்கணும், நல்ல வண்டி வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணணும், இப்படியே மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பரலோகத்துக்கு போயிடலாமா? பரலோகத்துக்கு போயிருவோமா? இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னும் இதயத்துக்குள்ள கவலை வச்சுக்கிட்டே இருக்கிறோமா? சில குடும்பத்துலலாம் கவலை மட்டும்தான்ப்பா இருக்கு. அது ஒரு வேதனையான காரியம். 70 வயசு 80 வயசு 85 வயசு ஆனா கூட கவலை போக மாட்டேங்குது. 75 வயசு பாட்டி எனக்கு ஒரு ஜபகுரிப்புக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நீங்க யாருன்னு சொல்லி கேட்டா, அவங்க படிச்சு ரிட்டையர் ஆயிட்டாங்க, ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தாங்க, ஒரே மக தான், அந்த மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, பேரனும் இருக்கான். ஆனால் ஏதோ சொத்து ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு போல இருக்கு. அந்த பாட்டி எங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு முதியோர் இல்லத்துல இருக்காங்க. ரொம்ப சகல செழிப்போடு வாழ்ந்த பாட்டி. அந்த முதியோர் இல்லத்துல அவங்களுக்கு பத்தலை. அவங்க இருக்கிற இடம் அவங்களுக்கு பத்தலை. எம்மா என்னைய வீட்டுக்கு கூட்டு போயிருமா அப்படின்னா, மகா கூட்டு போக மாட்டுக்கா, இந்த சொத்து பிரச்சனை முடியட்டும் அதுக்கப்புறம் நான் கூட்டு போறேன் அப்படின்ட்டாங்க. சரி பேரண்டையா நான் பேசுறேன் அப்படின்னா பேச விட மாட்டேங்காங்க. வயசு பார்த்தா 75 வயசு. அந்த பாட்டி ஃபோன் பண்ணி என் பேரண்ட்ட பேசணும், என் மகா கூட்டு போக மாட்டுக்கா, சொத்து கொஞ்சம் பிரச்சனையாயிட்டு அது கொஞ்சம் முடியணும், 3 பாயிண்ட் தான். அப்ப 75 வயசுல கூட அந்த ஒரு பேரனை பார்க்க முடியல, மகா வீட்டில் இருக்க முடியல, சொத்து பிரச்சனை. இப்படி வயசானக்கு அப்புறம் கூட சில வீட்டுல கவலை. சில வீட்டுல நல்ல ஒரு மருமகன் வரலையே, ஐயோ இப்படி ஒரு குடிகாரனா இருக்கிறானே, ஒரு விபச்சார பாவியா இருக்கிறானே, ஐயோ விக்கிரத்துக்கு போறானே, ஐயோ இப்படி இருக்கிறானே, வேலைக்கு போக மாட்டேங்கானே. இப்படி எத்தனை குடும்பம் புலம்பிட்டு இருக்கு. அப்ப கவலை அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காரியம். ஒரு அடி இடத்துக்காக சண்டை போட்டுருக்காங்க, கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்காங்க. ஒரு அடி இடம் தான், விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது லாஸ்ட் பார்த்தா கோர்ட்டு கேஸ் போயிட்டு சில குடும்பத்துல பிரிஞ்சே போயிட்டாங்க, டைவர்ஸ். இப்பதான் கவலைப்படுறாங்க, நான் கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாமோ, என் குடும்பம் சேர்ந்து வாழ்ந்திருக்குமே, இப்பதான் யோசிக்கிறாங்க. ஆனா கோர்ட்டு கேஸ் போயாச்சு. எத்தனை குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது. இந்த கடைசி காலம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஐயா கவலை எல்லாம் சொல்லிட்டாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இயேசுட்ட வரணுமா? நம்ம வீட்டுல நிறைய கவலைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் தேவனோட சமூகத்துல போய் அர்ப்பணிச்சிடணும், சொல்லிடணும். சொல்லிட்டு மறுபடியும் அதை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடக்கூடாது. இப்ப நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனோட சமூகத்துல போய் சொல்லுவாங்க, மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது தூக்கிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் எனக்கு இன்னும் முடியல, எனக்கு இன்னும் முடியல, எனக்கு இன்னும் முடியல சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. தேவனோட சமூகத்துல சொல்லியாச்சு அப்படின்னா, நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன், அவர் என் குடும்பத்துக்கு சமாதானம் தருவார். இந்த பிரச்சனைக்கு நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன், அவர் எனக்கு நன்மை செய்வார், அவர் எனக்கு நன்மை செய்வார், அவர் எனக்கு நல்லது செய்வார், அவர் என் வாழ்க்கைக்கு நல்லவராகவே இருக்கிறார், அவர் என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நன்மை செய்வார். நான் தேவனோட சமூகத்துல போய் சொல்லிட்டு வந்துட்டேன், எனக்கு ஒரு நன்மை நடக்கும், என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நன்மை நடக்கும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு தானியேலை போல இருக்கலாம், ஆபிரகாமை போல இருக்கலாம், நோவை போல இருக்கலாம். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே
கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ பாவத்திலே, எத்தனையோ அக்கிரமத்திலே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே உங்களோட வாழ்க்கை கவலையா மாறிடும், கேள்வியா மாறிடும், துக்கமா மாறிடும், சஞ்சலமா மாறிடும். குடும்பம் ஃபுல்லா நிம்மதி இருக்காது. இந்த கடைசி காலத்துல எத்தனை இடத்துல விக்கிரத்துல போய் மூழ்கி கிடக்குறாங்க. அதுவும் கவலை தானே. நல்லா யோசித்து பாருங்க. உலக வழிபாடுகளுக்குள்ள போய் சிக்கி அப்புறம் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சாபம் வந்துடுதுல்ல. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவனோட வாழ்க்கையில் எல்லா உபத்திரம் ஆரம்பிச்சு. ஒரு குடும்பம் தேவனை தொழுது கொண்டாள், ஆவியோடு உண்மையோடும் தேவனை தேடினாள், கண்டிப்பா ஆசீர்வாதம். கர்த்தரை விட்டு வழி விலகி போய் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையா இருக்கும்போது கவலை மட்டும்தான் இருக்கும். அதனால கேட்கக்கூடிய பலவிதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. நம்ம பேசுற செய்தி ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு கிடையாது. பல குடும்பத்துல ஆன்லைன் மூலியமா இணைந்திருப்பீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் காலைவேளையிலே உங்க வீட்டுல என்ன கவலை இருக்கு? ஒரு 10 பாயிண்ட் இருக்குமா? ஒரு 5 பாயிண்ட் இருக்குமா? கணவரை குறித்து, பிள்ளைகள் குறித்து, வேலை குறித்து, வியாபாரத்தை குறித்து, கடன் பிரச்சனை, ஒரு 5-6 பிரச்சனை இருக்குமா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அப்பா, இதுதான் என் கவலை, இது அப்படி நான் உங்கள்கிட்ட தரேன்ப்பா, எனக்கு சமாதானம் தாங்கப்பா, எனக்கு சமாதானம் தாங்கப்பா, இந்த பிரச்சனை நீங்க பார்த்துக்கோங்க, இந்த பிரச்சனை நீங்க பார்த்துக்கோங்கப்பா, இந்த பிரச்சனை நீங்க பார்த்துக்கோங்கப்பா. நான் கவலைப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, ஆனா நீங்க செய்ய முடியும்ப்பா. நீங்க சர்வ வல்லமுள்ள தேவன்ப்பா. நீங்க என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணும்ப்பா, என் வாழ்க்கையில எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும்ப்பா. அப்படி சொல்லி தேவனுடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தியாச்சுனாலே போதும். அவர் வல்லமுள்ள தேவன், பராக்கிரம் சார். நமக்கு என்ன செய்யணும் அவருக்கு தெரியும். நம்ம குடும்பத்துக்கு எப்படி நன்மை செய்யணும் அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போயாச்சுனாலே போதும். நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு அற்புதம் நடக்கும். அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தாச்சுனாலே போதும். பிள்ளைகளை குறித்து ஒரு பாரமா, கணவர் குறித்து ஒரு பாரமா, என் பிள்ளையை நீங்க பாத்துக்கோங்கப்பா, என் கணவரை நீங்க பாத்துக்கோங்கப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. தேவன் பார்த்துக்குவார். என் வாழ்க்கையில் அப்படி எனக்கு நிறைய சாட்சி சொல்ல முடியும். ஒவ்வொரு காரியமா சொன்னா பல காரியங்கள் உண்டு. தேவனோட சமூகத்துல போய் அர்ப்பணிச்சிடும், அவ்வளவுதான், தாழ்த்திடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்பா, நான் ஒண்ணுமே இல்லப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்க. இப்படிதான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததில்ல. நான் வியாபாரத்துல வந்ததுனால கடன் வாங்க போய் கடன் கொடுக்க முடியலன்னா போய் ஆக மொத்தம் ஒரு அரை கோடி கடன், 55 லட்சம் கடன். என் வாழ்க்கையில் ஒரே கடன் 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 கடன், ஃபைனான்ஸ் கடன், பேங்க் லோன், அப்புறம் சொந்தக்காரங்கிட்ட அப்படியே கடன் தான். ஆக மொத்தம் நிம்மதியே இல்லை. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், என்னைக்கு என் பாரத்தெல்லாம் தேவன சமூகத்திலே கண்ணீரோடு அர்ப்பணிச்சணும், அதுக்கப்புறம் தான் என் இருதயத்துக்குள்ள சமாதானம் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா துக்கத்தோடு வாழ்ந்தவன், கவலையோடு வாழ்ந்தவன், சொந்த ஊரை விட்டு போயிட்டேன் கடன்ல. இப்படிலாம் இருக்கும்போது சந்தோஷம்லாம் இருக்காது. ஆனால் தேவனோட சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தான் இந்த சமாதானத்தை தந்தார். ஒரு மனுஷனோட இதயத்துக்குள்ளே சமாதானம் வரணும் அப்படின்னா எந்த ஒரு மனுஷனும் தர முடியாது. ஆனால் தேவன் சமாதானத்தை தந்தால் கடைசி வரையும் இருக்கும், சாகிற வரையும் இருக்கும். ஏன்னா அது மனுஷன் தர்ற சமாதானம் கிடையாது. தேவ சமாதானம் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் தரக்கூடிய சமாதானம். அதை யாரும் திருடிட்டுலாம் போக முடியாது. நம்ம இருதயத்துல கொண்டு தேவ சமாதானம் ஒரு வார்த்தை எழுதியாச்சு அப்படின்னா அது யாரும் தூக்கிட்டுலாம் போக முடியாது. அது ஒரு மனுஷன் எழுதல, தேவன் நம்ம இருதயத்துல கொண்டு தேவ சமாதானத்தை வைத்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம். அதுக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நம்ம முழு இருதயத்தை தேவன்கிட்ட கொடுத்துடணும், முழு ஆத்மாவை தேவன்கிட்ட கொடுத்துடணும், முழு மனசை தேவன்கிட்ட கொடுத்துடணும்.
முழு உள்ளத்தை தேவன்கிட்ட கொடுத்துடணும். நம்ம இருதயத்துக்குள்ளே உலகத்துல எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. ஏனோக்கே போல தேவனோடு சஞ்சரிக்கணும் அப்படின்னா நம்ம இருதயத்துல உலகத்துல காரியத்தை யோசிச்சுட்டே இருந்தா நம்ம தேவனோட சஞ்சரிக்க முடியாது. அப்புறம் வாழ்க்கையில கவலை, கஷ்டங்கள், பிரச்சனைகள் இதை மட்டும்தான் உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்க முடியும். ஒரு குடும்பம் தேவனோடு இணைந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். கடன்ல கஷ்டப்பட்டவனுக்கு தான் தெரியும். ஊழியத்து 10 வருஷம் ஆச்சு. திருநெல்வேலி பகுதியில் தான் இருக்கிறேன். பக்கத்துல இடமெல்லாம் பார்த்தாச்சு. சர்ச்சு கட்டுறதுக்கு தரிசனம் இருக்கு. ஆனா பணம் இல்லை. ஏன்னா வியாபாரத்துல எல்லாம் அழிச்சாச்சு. எல்லாம் நஷ்டப்பட்டு வந்தாச்சு. சென்ட் பார்த்தா ரேட்டு ஜாஸ்தி, இடம் ரேட்டு ஜாஸ்தி, லட்சமா தேவைப்படுது. எல்லாம் பெண்டிங் போட்டாச்சு. சின்ன சர்ச்சா கட்டினா கூட பல லட்சங்கள் தேவைப்படுது. ஆனால் என் இதயத்துக்குள்ளே மன விருப்பம் என்ன சொல்லி தேவனுக்கு தெரியும்ல. என் இதயத்துக்குள்ள விருப்பத்தை வச்சது தேவன் தானே. அந்த ஏற்ற வேலை வர்றது வரைக்கும், அந்த ஏற்ற வேலை வந்துட்டு அப்படின்னா அதை யாரும் நிப்பாட்ட முடியாது. அது தேவ திட்டம். தேவ திட்டத்துக்குள்ள ஒரு மனுஷன் அடங்கி இருந்தால் தேவன் ஏற்ற வேலையில உயர்த்துவார். கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியத்துக்கு பல பாடுகள் வழியா வந்தா கூட இந்த நிமிஷம் வரைய உயிர் பிச்சை அது வெற கிருபை. ஒரு மனுஷன் அந்த பூமியில இந்த கடைசி காலத்துல இந்த பொல்லாத உலகத்துல ஒருத்தன் வாழ்றான் அப்படின்னாலே அது தேவனுடைய கிருபைப்பா, தேவனுடைய கிருபை. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம், என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, நிறைய கார் இருக்கு, நிறைய வீடு இருக்கு, சகல செழிப்பு இருக்கு, பேங்க்ல பணம் இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு, நான் படிச்சிருக்கேன், எனக்கு பெரிய போஸ்ட்ல இருக்கேன், மாசம் பென்ஷன் வந்தது, எல்லாம் சரிதான். ஆனா தேவன் நமக்கு உயிர் பிச்சை கொடுத்ததானே உண்டு, உயிர் போட்டதானே உண்டு. நம்ம இன்னைக்கு காலையில உயிரோட இருக்கிறோம் அப்படின்னாலே தேவனுடைய கிருபை. ஜீவா சுவாசத்தை நமக்கு தந்திருக்காரு. நம்முடைய சுவாசம் அவருடைய உள்ளங்கையில இருக்கு. நம்ம யாரும் எங்கே தப்பிச்செல்லாம் ஓடலாம் முடியாது. அதனால இந்த காலவெளியிலே கிருபையை பெற்றுக்கொள்ளணும். நம்ம இருதயத்துக்குள்ள சமாதானம் வேணும். ஆனால் நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. பிரதர், நீங்க என்ன பேசினாலும் நாங்க கவலைப்படுவோம் பிரதர் அப்படின்னா இருதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் இருக்காது. ஏன் ரெண்டையும் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்துல என்னதான் பேசினாலும் அந்த இதயத்துல கவலை மட்டும் போகவே போகாது. அது கணவரை குறித்து ஒரு பெரிய பாரமா இருக்கலாம், வீட்டுல பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய பாரமா இருக்கலாம், சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, பெரிய பாரமா இருக்கலாம். ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, ஐயோ அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிச்சிருங்க. அப்பா நான் இந்த சூழ்நிலையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ப்பா, இதுதான்ப்பா என்னுடைய உண்மையான சூழ்நிலை, நான் உங்களை விட்டு தள்ளி வந்துட்டேன்ப்பா, என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. என் இதயத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் உண்டு, நான் உமக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த காரியம் உண்டு, நான் உங்களை விட்டு தூரமா போயிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன், துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், அதனாலதான்ப்பா இன்னைக்கு எனக்கு ஒரு கவலை அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் அங்க பேரணும். எப்படி நம்ம ஒரு கவர்மெண்ட்ல போய் நம்ம பேரு, ரேகை, கண்ணு எல்லாம் ஸ்கேன் பண்ணி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ரெக்கார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பூமியில கவர்மெண்டுடைய பிள்ளைகள், குடிமக்கள். அதே போல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பேர் அங்க இருக்கணும், பரலோகத்துல இருக்கணும். அப்பா நான் இந்த சூழ்நிலை தான்ப்பா நான் வந்திருக்கேன், இயேசுவே என்னை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, நான் உங்க பிள்ளையா இருக்கணும்ப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நான் உங்களை விட்டு தூரமா போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணா மட்டும்தான்
நம்ம இதயத்தினுடைய கவலை எல்லாம் வெளியே போகும். இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் வரணும் அப்படின்னா இதயத்துக்குள்ள கவலை அப்படின்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. இதயத்துக்குள்ள கவலை இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் என்ன? தேவ சமாதானம் உள்ள இருக்காது. தேவ சமாதானம் உள்ள வந்துச்சு அப்படின்னா இங்க கவலை இருக்காது. அப்ப செய்தி என்ன அப்படின்னா, கவலை இருந்துச்சுன்னா இங்க தேவ சமாதானம் இருக்கு. தேவ சமாதானம் வந்துட்டு அப்படின்னா நம்ம கவலை ஃபுல்லா அங்க சொல்லிட்டோம்ல. என் பிரச்சனை ஃபுல்லா நான் அப்பாட்ட சொல்லிட்டோம்ல. என் பிரச்சனை ஃபுல்லா நான் ஏசு அப்பாட்ட சொல்லிட்டோம்ல, முடிஞ்சிட்டு. அப்போ ஒரு குடும்பம் கால வேளையில முதல்ல சமாதானம் வேணுமா? அந்த சமாதானத்துக்கு முன்பாக நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? என் இதயத்துக்குள்ள எந்த காரியத்தை குறித்து நான் ஒரு மன அழுத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கேன், டிப்ரெஷனோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எதை குறித்து நான் பயப்படுறேன், எதை குறித்து நான் வேதனைப்படுறேன், எதை குறித்து நான் கண்ணீர் வடிக்கேன், என் வாழ்க்கையில எது என்னைய அழுத்துது, மனபாரமா இருக்கு, நான் எதை குறித்து டெய்லி நான் படுக்கும்போது தூங்கும்போது கண்ணீர் வடிக்கிறேன், அந்த பாரம் அந்த கவலை எல்லாம் அங்க போயிரணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான செய்தி என்ன தெரியுமா? இதயத்தினுடைய கவலை ஒரு மனுஷனை ஒடுக்கிரும். வேதனை வேதனை வேதனை. நான்லாம் அழுதுருக்கப்பா. 5 வருஷம் கண்ணீரோடு அழுதுருக்கேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதெல்லாம் பைபிள் என்னுடைய சொட்டு சொட்டு கண்ணீர் மட்டும்தான் அதுல படும். நான் பைபிள் வாசிக்கும் போது கண்ணீரோடு வாசித்திருக்கேன். ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால இன்னைக்கு ரவிராஜ் தெரியும், ஆனால் ஊழியத்தில் வரும்போது கண்ணீர் மட்டும்தான் எனக்கு தெரியும். என்னோட வாழ்க்கையில எனக்கு கண்ணீர் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால கவலை வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். வீட்டுல கஷ்டம் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். பிள்ளைகளை குறித்து நினைக்கும் போது கண்ணீர் வந்துடும். புருஷனை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். நான் ரட்சிக்கப்படும் சொல்லி என் குடும்பத்துல வீட்டுல என் மனைவி சர்ச்சில் போய் டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிடுவோம். கண்ணீரோடு ஜெபம் பண்ணிடுவோம். சர்ச்சில் போய் அழுது 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 ஜெபம் பண்ணிடுவோம். அந்த ரவிராஜ் தான் இன்னைக்கு உயிரோட இருக்கு. அதனால கண்ணீரின் ஜெபத்துக்கு ஒரு குவாலிட்டி உண்டு. தேவனோட சமூகத்துல போய் எட்டிரும். உண்மையா ஜெபம் பண்ணா பரலோகத்துக்குள்ள போயிரும். நம்ம இதயத்துக்குள்ளே எதை குறித்து கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கும் அது தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்துலலாம் வீட்டுல நிறைய பிரச்சனை உண்டு. சொல்ல முடியாத அளவுக்கு பிள்ளைகள் நிறைய பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கும். பெற்றோருக்கு தெரியும், ஐயோ என் பையன் இப்படி இருக்கானே, என் மக இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லி பெற்றோருக்கு தெரியும். ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. 15 வயசு வாலிப பிள்ளை வீட்டை விட்டு போய் 10 நாள் ஆச்சு. பக்கத்து தெருவில் ஒரு பையன் வீட்டுல இருக்கா, ஆனா கூப்பிட்டா வரமாட்டேங்க. கணவர் இல்லை. அந்த அம்மா பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வேலை, ரொம்ப கஷ்டப்பட்ட வேலை. ஆனால் அந்த மகளை குறித்து பெரிய பாரம், கண்ணீர் வடிக்கிறாங்க. பிரதர் சொன்னேன் கேட்க மாட்டுக்கா. அந்த பையன் தான் எனக்கு வேணும்னு சொல்றா. வயசு 15 வயசு தான் ஆகுது. படிக்கிற பிள்ளை கேட்க மாட்டுக்கா. இன்னொரு வீட்டுல 20 வயசு ஒரு வாலிப பிள்ளை அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு ஸ்டேஷன்ல போய் எழுதி கொடுத்துட்டு நான் அந்த பையன் கூட தான் இருந்துட்டு சொல்லிட்டு போயிட்டா. அம்மா அப்பா கண்ணீர் வடிக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்னைக்கு சில குடும்பம் கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு, கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு, கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. சில குடும்பத்திலே கோர்ட்டு கேஸ்ல போயிட்டு கண்ணீர் 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 கண்ணீர். எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கடைசி காலம் விக்கிரகத்தினால நிரம்பி எத்தனையோ குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்கு. விக்கிரகத்துக்குள்ள போய் அதுக்கப்புறம் வெளியே வர முடியாதபடி பல காரியத்துல கட்டப்பட்ட நிலைமை. அந்த குடும்பம் ஃபுல்லா சாபத்துல இருக்கு. அந்த வீட்டுல பார்த்த பெரிய கவலை.
ஒரு குடும்பம் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், விடுதலை, செழிப்பு, சந்ததி ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் வேணும்னா சும்மா வந்துருமா? என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு நபர், ஆனா தேவன் பக்கம் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போதுதான் என் இதயத்துக்குள்ள தேவ சமாதானமே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய முகத்துல ஒரு வெளிச்சமே வந்துச்சு. துக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தேன், கண்ணீரோடு வாழ்ந்துட்டு இருந்தேன், வழி தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். இருக்கிற அடுத்தாப்புல என்ன செய்யணும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, புலம்பல் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு என் இதயத்தினுடைய பாரத்தை எல்லாம் தேவனுடைய சமூகத்துல விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு சொல்ல ஆரம்பிக்கும் போது தேவ சமாதானத்தினால் நிரப்பினார். இதயத்துக்குள்ளே தேவ சமாதானத்தை தந்தார். சிந்தனை ஃபுல்லா கிறிஸ்துவுக்குள்ளே உலக சிந்தனையெல்லாம் போயிட்டு ஆவிக்குரிய சிந்தனைக்குள்ளே போகும்போது, கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, நீதினா என்ன, தேவனை எப்படி தேடணும், எப்படி செம்மையான வழியில வாழணும், எல்லாம் அவர் மட்டும்தான்ப்பா நமக்கு கற்றுத்தர முடியும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்ப இதுல இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, அது முக்கியமான பாயிண்ட். தேவ சமாதானம் நம்ம இதயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா தேவனுக்கு தெரியப்படுத்தி இருக்கணும். அது எந்த காரியமானாலும் இருக்கலாம். எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு 21 வருஷம் ஆச்சு. அவங்க வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாங்க. விரும்பி திருமணம் முடிச்சாங்க. அப்படியே போன இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க. அம்மா அப்பா மறந்தாச்சு. கர்த்தருடைய கிருபையினால நம்மளுடைய ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்டாங்க. 21 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. எங்க அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க, நான் இந்த மாதிரி வாலிப வயசுல இப்படி விரும்பி வந்துட்டேன், வெளிநாட்டுல இருக்கு, அவ்வளவுதான். அம்மா அப்பா பார்க்கணும்னு சொல்லி ஆசை. இப்ப அந்த அக்காவுக்கு வயசாயிட்டு, எங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி இருப்பாங்க இப்பதான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. தேவனுடைய சமூகத்திலே ஒரு குடும்பம் அழுது ஜெபம் பண்ணா மட்டும்தான் எல்லா விதமான ஆசீர்வாதம் வரும். கொஞ்ச நாள் நல்லா அந்த மாதிரி தெரியும். ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போனால் என்னைக்குனாலும் ஆபத்து தான். என்னைக்குனாலும் பிரச்சனை தான். ஏன்னா இந்த கடைசி காலத்துல வாலிப வயசுல இஷ்டம் போல ஓடிதாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. ஆனா வாழ்க்கை பார்த்தா கசப்பா மாறிடுது, கவலையா மாறிடுது, துக்கமா மாறிடுது, வேதனையா மாறிடுது, நிந்தையா மாறிடுது, அவமானமா மாறிடுது. இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள். ஒரு குடும்பம் மனம் திரும்பும் போது எப்படி மனம் திரும்பணும்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று எழுதப்பட்டிருக்கு. ஐயா பிரச்சனை இப்படி நடந்துட்டு அப்ப நான் என்னையா செய்யணும்? எல்லாம் மறுபடியும் தேவனுடைய சமூகத்துல வரணும். தேவனுடைய சமூகத்துல வந்து, அப்பா நான் அந்த பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிங்கப்பா, நான் இப்படி பண்ணிட்டேன்ப்பா, இத்தனை வருஷம் நான் இப்படி தள்ளி போயிட்டேன்ப்பா, என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைக்குப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க. தேவனோடு ஒப்புரவாகணும். தேவனோடு ஒப்புரவாகும் போது, தேவனோடு பேசும்போது, தேவனோடு அப்பா நான் அந்த மாதிரி இப்படி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க சொல்லி தேவனோட சமூகத்துல தாழ்த்தும் போது, அர்ப்பணிக்கும் போது, கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, அந்த ஜெபம் பரலோகத்துல போகும்போது உங்க குடும்பத்துக்குள்ளே, உங்க இதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் இறங்கி வரும். ரீபோ ஷாலபரஹது நிஷாந்த டலபக்கபுது பெக்கியதுனா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் தருவார். ஆனா நான் என்ன தெரியுமா செய்யணும்? தேவனோட சமூகத்துல தாழ்த்து. இது என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் மறுபடியும் கர்த்தருக்குள் வரும்போது கண்ணீர் மட்டும்தான் இருந்துச்சு. இருதயம் ஃபுல்லா கவலை மட்டும்தான் இருந்துச்சு, வேதனை மட்டும்தான் இருந்துச்சு, நிந்தை மட்டும்தான் இருந்துச்சு, அவமானம் மட்டும்தான் இருந்துச்சு. தேவனோடு பேச ஆரம்பிச்சு, தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நீங்க நேரடியா தேவனோடு பேசக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் ஆசீர்வாதம். நீங்க அப்பாவோடு பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
தேவனுக்கு தெரியப்படுத்தியாச்சு அப்படின்னாலே விடுதலை. தேவனுக்கு தெரியப்படுத்தியாச்சு அப்படின்னாலே தேவ சமாதானம். தேவனுக்கு தெரியப்படுத்தியாச்சு அப்படின்னாலே நம்ம அந்த பூமியிலே தீர்காயுசோடு வாழ முடியும். தேவனுக்கு தெரியப்படுத்தியாச்சு அப்படின்னாலே தடைகள் விலகிரும். தேவனுக்கு தெரியப்படுத்தியாச்சு அப்படின்னாலே நம்ம குடும்பம் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். இதுதான் ரகசியம். தேவனுக்கு தெரியப்படுத்த 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 இப்போ நம்ம ஒண்ணும் இல்லை, பக்கத்து வீட்டுல குடும்பத்துல இல்ல ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை, உடனே நம்ம ஒரு வீட்டுல ஒரு லெட்டர் எழுதுவோம், ஒரு மனு எழுதுவோம், நேரா போலீஸ் ஸ்டேஷன் போவோம். ஐயா, எங்க ஊர்ல இப்படி ஒரு பிரச்சனை, எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, எங்க சொந்தத்துல ஒரு பிரச்சனை, நான் ஒரு மனு எழுதிட்டு இருக்கேன், என்னன்னு கொஞ்சம் பாருங்க ஐயா. ஒரு லெட்டர் கொடுத்து வரோம். ஒருவேளை அவங்க யாரும் வரல அப்படின்னா மறுபடியும் ஒரு லெட்டர், மறுபடியும் லெட்டர், மறுபடியும் லெட்டர். லாஸ்ட் அவங்க பார்ப்பாங்க, என்ன ஓயாம லெட்டர் வந்துட்டே இருக்கு, நேரா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நமக்கு விடுதலை வேணுமா, நம்ம தேவனுடைய சமூகத்துல போய்கிட்டே இருக்கணும். தேவனுடைய சமூகத்துல போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. எந்தெந்த குடும்பம்லாம் தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னென்ன பாவம் இருக்கோ எல்லாம் இங்க வந்துடணும், தேவனுடைய சமூகத்துக்கு வந்துடணும். சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல போயாச்சு, தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வந்துடணும். தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வந்து தெரியப்படுத்தணுமா, சும்மா உட்கார்ந்து கூட தெரியப்படுத்தணும். தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு ஜெபத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். என் வாழ்க்கையில இப்படி இருக்கு, என் வாழ்க்கையில இப்படி இருக்கு, நான் இப்படிதான் வாழ்ந்தேன், என்னோட வாழ்க்கை இதுதான். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனையோ இருக்கோ எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்தினால் மட்டும்தான், தேவனுக்கு தெரியப்படுத்தினால் மட்டும்தான், இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு தெரியப்படுத்தியாச்சு அப்படின்னாலே குடும்பம் ஆசீர்வாதம். தேவ சமாதானம் நம்ம இதயத்துல வந்துட்டு அப்படின்னாலே நம்ம அந்த பிரச்சனைல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உள்ளது ஃபுல்லா தேவன் பார்த்துக்கிடுவாரு. நம்ம தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்திலே தெரியப்படுத்திடணும், எல்லாவற்றையும் தெரியப்படுத்திடணும். ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது, ஒன்றுக்கும் கவலைப்படாது. நமக்கு தகப்பன் இருக்காரு. ஒருவேளை இங்க வேணா அம்மா அப்பா இல்லாம இருக்கலாம். எனக்குலாம் அம்மா அப்பா இல்லப்பா, எனக்கு அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. எனக்கு தேவன் மட்டும்தான், ரவிராஜுக்கு தேவன் மட்டும்தான். குடும்பம் இருக்கு, அவ்வளவுதான். இருக்கிற பகுதியில் ஒரு சர்ச்சை கட்டணும், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. சில குடும்பத்துல யாராவது பார்க்க வரணும் அப்படிம்பாங்க, நாங்க இன்னும் சர்ச்சு கட்டலை அப்படின்றோம். உள்ளதை அப்படியே சொல்லிடுறேன், ஜெபம் பண்ணுங்க, தேவன் தருவார். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா உங்க இருதயம் தேவனோடு இருக்கா, தேவனுக்கு தெரியப்படுத்தியாச்சா, எல்லாவற்றையும் கொடுத்து தேவனுக்கு தெரியப்படுத்தியாச்சா, ஒன்றுக்கு கவலைப்படாம தேவனுக்கு தெரியப்படுத்தியாச்சா, அதுதான் இன்னைக்கு செய்தி. அதுக்கப்புறம் தான் தேவ சமாதானம் உங்க இதயத்தை ஆளக்கிடவது. தேவ சமாதானம் எப்ப என் இதயத்துல வந்துச்சு? நான் எல்லாத்தையும் நான் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டேன், நான் எல்லாவற்றையும் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நம்ம இதயத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா தேவ சமாதானம் வந்துடும். எப்படி நம்ம ஒரு படிச்ச பாடத்தை போய் டீச்சர்கிட்ட போய் நம்ம ஒப்பு வைக்கிறோமோ, நம்ம இதயத்துல என்னெல்லாம் கவலை இருக்கோ எல்லாத்தையும் எல்லாம் தகப்பன்ட்ட போய் சொல்லியிருந்தோம், மேய்ப்பன்ட்ட போய் சொல்லியிருந்தோம். நமக்கு போதிக்கிறவர் அவரு தான், அவர்கிட்ட போய் நம்ம சொல்லியிருந்தோம். தேவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதயத்துக்குள்ள தேவ சமாதானம். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளக்கடவது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளா காத்துக்கொள்ளும். காத்துக்கொள்ளும் அப்படின்னா ஃபுல்லா பேக் ஆயிரும். அந்த இடத்துக்குள்ள தேவையில்லாத அதுக்கப்புறம் குழப்பமோ பிரச்சனையோ உள்ள வராது. எப்படி நம்ம ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்கிட்டு அதை ஃபுல்லா பேக் பண்ணி ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி நல்லா பேக் பண்ணி கொடுக்குறாங்களோ, அதே போல நம்ம இதயத்தில் உள்ள எல்லா காரியமும்
நம்ம தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட பின்பாக, தேவனுக்கு தெரியப்படுத்தின பின்பாக, அப்பொழுது அதுக்கப்புறம் தான் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அதுல போட்டிருக்கு எல்லா புத்திக்கும் மேலான அப்படின்னா, இந்த பூமியில நமக்கு ஐடியா கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆலோசனை கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ஒரு ஞானத்துல பேசிட்டு இருப்போம், நம்ம ஒரு அறிவுல பேசிட்டு இருப்போம், நம்ம ஒரு புத்தியில பேசிட்டு இருப்போம். நமக்கு ஆப்போசிட்ல அவங்க இன்னொரு ஐடியா கொடுப்பாங்க. இதை இப்படி செஞ்சா இன்னைக்கு இப்படி சரி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனால் நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தின ஒரே ஒரு காரியத்தினால அப்பொழுது எல்லா புத்திக்கும், இந்த பூமியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா புத்திக்கும் மேலான 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 தேவ சமாதானம், அது பரலோகத்துல இருந்து இறங்கி வரும். அது ஒரு மனுஷன் தரது கிடையாது, பரலோகத்துல இருந்து இறங்கி வரக்கூடிய கிஃப்ட். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் இறங்கி வரும்போது நமக்கு அந்த கவலை போயிடும். நம்ம இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் மன அழுத்தத்தோடு இருக்கிறோமோ அந்த கவலை எல்லாம் போயிடும். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் வேணும் அப்படின்னா நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்திக்கணும். எல்லாவற்றையும் குறித்து ஒன்றுக்கும் கவலைப்படாம தெரியப்படுத்தணும். ஏன்னா அப்பாட்ட போய் பேசுறோம், கொஞ்ச நேரம் பேசுறோம், அப்பா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, இவ்வளவு காரியம் இருக்குப்பா, இவ்வளவு குடும்பத்துல இவ்வளவு காரியம் இருக்குப்பா, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியலப்பா, என்னை காப்பாத்துங்கப்பா, நான் இப்படிதான்ப்பா இருக்கேன், நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, நீ மன்னிச்சிருங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு தேவனோட சமூகத்துல போய் நம்ம தாழ்த்தி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது தேவன் பார்ப்பாரு, என் பிள்ளை மறுபடியும் வந்துட்டா, என் மகன் மறுபடியும் வந்துட்டான். தேவனுக்கு தெரியும் எந்தெந்த சூழ்நிலையிலே காலவெளியில எழுந்திருக்கிறீங்களோ நம்ம தேவனோட சமூகத்துல தாழ்த்தும் போது அர்ப்பணிக்கும் போது தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். இவ்வளவு நேரம் பொறுமையா செய்தி கேட்டீங்களா, தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். என் மகன் மறுபடியும் மனம் திரும்பிட்டா, என் மகன் மறுபடியும் மனம் திரும்பிட்டான். பரலோகத்துக்கு யார் வேணும்? ஒரு பாவி மனம் திரும்பினார், பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா. இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன், கர்த்தரோட கிருபையினாலே பொறுமையா செய்தி கேட்டீங்க, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளயுமே தேவ சமாதானம் இறங்கி வரணும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்ம சிந்தையிலையும் தேவ சமாதானம் இருக்கணும், நம்ம இருதயத்திலையும் தேவ சமாதானம் இருக்கணும். மறுபடியும் சொல்றேன், நம்ம சிந்தையிலே இந்த உலகத்துள்ள காரியத்தை யோசிக்கும் போது தேவ சமாதானம் இருக்காது. இந்த உலகத்துள்ள காரியத்தை, குப்பையான காரியத்தை நம்ம யோசிக்கும் போது நம்ம சிந்தைக்குள்ளே தேவ சமாதானம் இருக்காது. நம்ம இருதயத்துக்குள்ளே இந்த பொல்லாத அந்த உலகத்துள்ள காரியங்களை யோசிக்கும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் இருக்காது. ஆனால் தேவனுக்கு நம்ம எப்ப தெரியப்படுத்த ஆரம்பிச்சோமோ, தேவன் எப்ப நம்ம இருதயத்துக்குள்ள வர ஆரம்பிச்சாரோ அந்த செகண்ட் தான், அதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையிலே, அவங்க இருதயத்துக்குள்ளே, அவங்க சிந்தையிலே தேவ சமாதானம். ஹல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ நம்ம இருதயத்துக்குள்ளே சிந்தைக்குள்ளே தேவ சமாதானம் காத்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிப்போமா? கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்க சொல்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக சோதரம்பா. எங்க வாழ்க்கையிலே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து யாரெல்லாம் என்னெல்லாம் யோசித்துட்டு இருக்காங்களோ எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபிக்கிற பிள்ளைகள் தான்ப்பா இணைந்திருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் செய்தி கேட்டோம்னா ஜெபிக்கிற பிள்ளைகள்ப்பா. எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு சமாதானம் வேணும், எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும், என் சிந்தனைக்குள்ள ஒரு சமாதானம் வேணும், என் குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் வேணும், என் வாழ்க்கையில எனக்கு எப்போதுமே சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்குப்பா.
ஜெபிக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளை பாருங்க, உங்க பிள்ளைகளை பாருங்க. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்குப்பா. எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களோட இருதயத்துக்குள்ள என்ன காரியம் இருக்கோ தேவனுக்கு தெரியும். ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அப்பா கிருபை வேணும்பா, கிருபை வேணும்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்பா கிருபை வேணும்பா. நிறைய குடும்பத்திலே வாழ்க்கை ஃபுல்லா ரொம்ப பாரமா இருக்குப்பா, கஷ்டமா இருக்குப்பா, கண்ணீரா இருக்குப்பா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. அப்போ உங்க கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. ஜெபிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில அவங்க இதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் வேணும்ப்பா. அவங்க சிந்தையிலே தேவ சமாதானம் வேணும்ப்பா. இது கர்த்தர் மட்டும்தான் தர முடியும். பரலோகத்திலிருந்து அப்போ அவங்க பிள்ளைகளுக்கு அந்த தேவ சமாதானம் இறங்கி வரட்டும்ப்பா. அவங்களுடைய சிந்தைக்குள்ளே அவங்களுடைய இதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் இந்த நிமிஷம் முதல் கொண்டு ஆளுகை செய்யணும்ப்பா. நீங்க காத்து கொள்ளணும்ப்பா. நீங்க எங்க கூட இருந்தா மட்டும்தான்ப்பா சமாதானம். சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் இவ்வளவு நேரம் செவி கொடுத்தாங்களோ, விசுவாசித்தாங்களோ, கர்த்தரை நம்புனாங்களோ, தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் வேணும். என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. கேட்ட குடும்பத்துக்கு அப்பா சமாதானத்தை தாங்கப்பா. நிறைய குடும்பத்துல கடன் பிரச்சனைலாம் உண்மையிலே இருக்குப்பா. நிறைய கடன் இருக்குப்பா. வீடு கடன், நகை கடன், ஜொல் லோனு, இன்னும் நிறைய போயிட்டே இருக்குப்பா. பர்சனல் லோன் இருக்கு, விவசாய லோன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு. நிறைய குடும்பத்துல கடன் மட்டும்தான்ப்பா வாழ்க்கையா இருக்கு. நிறைய குடும்பத்துல வேலைக்காக எத்தனையோ காரியத்துக்காக வெளியில கடன் வாங்கியிருக்காங்கப்பா. படிக்க கடன் வாங்கியிருக்காங்க. குடும்பத்துல சரீரத்துல பலவீனமா இருக்கு, அதுக்காக கடன் வாங்கியிருக்காங்க. வேலைக்கு போகாம இருக்குங்க, வீட்டுல கடன் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு. அப்பா கிருபை தாங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில பஞ்சம் விலகட்டும்பா, வறுமை மாறட்டும்பா, தரித்திரம் மாறட்டும்பா, ஆசீர்வாதம் உண்டாகட்டும்பா, செழிப்பு உண்டாகட்டும்பா, ஐஸ்வர்யம் உண்டாகட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயுமே கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து தொடட்டும். பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க, புத்தியை தாங்க, அறிவை தாங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகட்டும். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க அவங்களுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் உண்டாகட்டும். அவங்களோட வாழ்க்கையில பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பமும் அப்பா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலே அந்தரங்கத்துல எங்கெல்லாம் கத்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்களோ அதை எல்லாவற்றையும் மன்னித்து அவனுடைய வாழ்க்கைக்கு எல்லா தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, உபத்திரம் எல்லாவற்றையும் நீக்கி தேவ சமாதானத்தால் நிரப்புங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. கர்த்தர் கூட இருந்து விசேஷமா பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. திருமண நாளிலே அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. பிள்ளைகள் விசேஷமாக அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அவங்களோட வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் கூட இருந்து விசேஷம் அந்த வருஷத்திலே எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ள பரலோக வாசல் திறந்தாங்க. ஜெப அபிஷேகம் ஊற்றுங்கப்பா. பிள்ளையோட வாழ்க்கையிலே ஜெபத்துல வளரணும், வேத வாசிப்புல வளரணும், வேதத்தை தியானிக்கிறதுல வளரணும், விசுவாசத்துல பெருகணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். அப்பா அந்த உலகத்துல காரியத்தை வெறுக்கணும், ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கணும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். யாரெல்லாம் தாழ்த்துறோம், படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு ஞானம் தாங்க. விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. அப்ப இந்த தண்ணீரை ஆசிரியங்கப்பா, கையிருக்கிறது ஆசிரியங்கப்பா, அவனுடைய சிரசு மேல ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவனோட வாழ்க்கையில என்னென்ன சூழ்நிலை அப்பா பின்தங்கின நிலைமையில இருக்காங்களோ எல்லாவற்றையும் மாற்றுங்க. கிருபையின் வரலாம் நிரப்புங்க, ஞானம் வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்பு ராஜா. சகல காரியத்திலையும் கர்த்தர் கூட இருந்து ஆசிரியங்க.
யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ அந்த குடும்பம் கிறிஸ்து இயேசுக்குள்ள கட்டப்படட்டும்பா. கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்படணும்பா. கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனையை கை கொண்டு ஆசீர்வாதங்களை பரிபூரணமா பெற்றுக்கொள்ளட்டும். கால வேளையிலே கற்பதுங்கியா ஜெபிக்கிறோம்ப்பா. பரலோகத்துல தேவன் மனம் இறங்கி உங்க பிள்ளைகளை அப்பா ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க தாய்மொழியமா ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. தாய்மொழியமா மீட்டு எடுங்க. சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்திலே படிக்கிற பிள்ளைகள் இணைந்துக்காங்கப்பா. நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும்ப்பா. தேவ ஞானத்திலான தேவபுத்தில நிரப்புங்கப்பா. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, இருக்கிற இடத்துல பாதுகாப்போடு இருக்கணும்ப்பா. வேற வேற தேசத்துக்குள்ள தனிமையில இருக்கிறாங்கப்பா. அதிகமான வேலை இருக்கு, சம்பளம் கம்மி, பல மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, சாப்பாடு சரியில்லை, இருக்கிற இடம் சரியில்லை, பல சூழ்நிலைக்கு மத்தியிலே பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கப்பா. தேவன் மனம் இறங்கணும், தேவன் மனம் இறங்கணும், தேவன் மனம் இறங்கணும். இருக்கிற இடத்துக்குள்ள எல்லா விதமான வாசல் திறந்து கொடுங்க. சில குடும்பத்துல வீடு கட்டணும், சில குடும்பத்துல எல்லாம் தடையா இருக்கு. தடையெல்லாம் நீக்கி போடுங்க, தடையை நீக்கி போடுங்க. கணவர் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். விக்கிரத்துல இருக்காங்க, மாந்திரியத்துல இருக்காங்க, கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க. அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். எங்க தேசத்துக்குள்ள இருக்கிற எல்லா உபத்திரவம், எல்லா பிரச்சனைகள், எல்லா பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாட்டிட்டாங்கப்பா. ஒவ்வொரு தேசத்துக்குள்ளும் தேவ சமாதானம் உண்டாகட்டும்ப்பா. கடைசி காலத்துல அப்பா ஜனங்கள், எத்தனையோ ஜனங்கள் விக்கிரத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்கப்பா. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை கண்டுகொள்ளணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பத்தை அப்பா விசேஷமா ஆசீர்வதிங்கப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா செய்தி கேட்டவங்க அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய வருகையில நாங்கள் எல்லாரும் காணப்படுவோம்ப்பா. கால வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலவீனங்களை திறந்து, பண்டசலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்துல டிரைவிங் லைன்ல இருக்காங்கப்பா. கர்த்தர் கூட புறப்பட்டு போங்க. முன்னும் பெண்ணுமா தேவன் நிப்பாட்டுங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கணும்ப்பா. தொடர்ந்து தேவ திட்டத்துல இருக்கணும்ப்பா. தேவனுடைய விருப்பம் அப்பா தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் ஊழியத்துல நிறைவேறட்டும்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள், தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால கழுவி அப்பா ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்ல எழுதப்படணும்ப்பா. நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. எந்த குடும்ப விதமாக எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கும் அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டப்படட்டும்ப்பா. எல்லா பொல்லாத சபிக்கப்பட்ட கிரியை, தந்திரமான கிரியை, வலுசற்பத்துல கிரியை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. இணைந்துக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கால வேளையில வேலைக்கு போறாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமம் மட்டுமே விட்டு தொடர்ந்து அப்பா தேவ திட்டத்துல இருக்கணும்ப்பா. எஜமானுடைய சித்தத்தை நிறைவேற்றி பரலோகத்துல பிரவேசிக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தருடைய கரத்துல அப்படியும் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பாதத்துல அப்படிக்கும் துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம்ப்பா. இந்த நாள் முழுதும் உங்களுடைய பிரசனம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய பாதுகாப்பு தொடர்ந்து பிள்ளைகள் வழி நடத்தட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை சகல காலத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இரவு நேரத்தை ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் உங்களுடைய தலைமுறை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell.
God bless you.